Last video part 6 ல நார்மல் ஸ்ட்ரெஸ், ஷியர் ஸ்ட்ரெயின், ரேட் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின் எப்படி டிரைவ் பண்றது அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஷன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நான் டேரக்டா கிவன் டேட்டாக்கு போயிடுறேன். ஸோ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க டி 160 mm, ஸ்பீடு 215 RPM கொடுத்துட்டாங்க. டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்காங்க. டெப்த் ஆஃப் கட் 2.5. அப்புறம் ஃபீடு கொடுத்துருக்காங்க 0.16 mm per revolution. அப்புறம் டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் ஆஃப் கட்டிங் ஃபோர்ஸ் வந்து 500 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. ஆக்சியல் காம்பனன்ட் ஆஃப் கட்டிங் ஃபோர்ஸ் வந்து 200 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. டான்ஜென்ஷியல் காம்பனன்ட் தான் எஃப்சி, ஆக்சியல் காம்பனன்ட் வந்து எஃப்டி. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே எஃப்சி தான் அதிகமா இருக்கும், எஃப்டி கம்மியா தான் இருக்கும். அப்போ 500 எஃப்சின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஷியர் ஆங்கிள் பை கொடுத்துட்டாங்க 20 டிகிரி. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரென்த் கேட்குறாங்க, அதாவது டவ் கேட்குறாங்க. ஷியர் ஃபோர்ஸ் டவ்ங்கிறது என்னது? ஷியர் ஃபோர்ஸ் பர் ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியா. ஷியர் ஃபோர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். எஃப்எஸ் நான் ஷார்ட்கட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எஃப்சி எஃப்டி போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு தான் நோன் ஃபோர்ஸ். எஃப்எஸ் எஃப்என் கம்பேர் பண்ணும்போது எஃப்எஸ் தான் ஸ்மாலர் வேல்யூ, ஸோ மைனஸ், அதனால இங்க காஸ் பை, ஸோ இங்க சைன் பை. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 500 cos 20 minus 200 sin 20. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம், நமக்கு எவ்வளோ வேல்யூ வருது அப்படின்னா 401.44 நியூட்டன். நம்ம ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியாங்கிறது திக்னஸ் ஆஃப் ஷியர் பிளேன் இன்டூ அதோடைய வித். திக்னஸ் ஆஃப் ஷியர் பிளேன் நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருந்தோம் போன வீடியோல, டி பை சைன் 5. பிரெத் வந்து இப்போ இதை கவனிச்சுக்கோங்க. இப்போ டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்காங்க, ஃபீடு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபீடை அன்கட் சிப் திக்னஸ் டீன்னு எடுத்துக்கலாம். அப்போ அன்கட் சிப் திக்னஸ் வந்து 0.16. டெப்த் ஆஃப் கட் வந்து நம்ம வித்துன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து நமக்கு பி 2.5. சரி, இப்போ நம்ம ஷியர் ஃபோர்ஸ் ஃபார்முலால வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். டவ் இஸ் ஈக்குவல் டு 401.44 டிவைடட் பை ஏரியா ரெசிஸ்டிங் ஷியர் வந்து டி பை சைன் 5 இன்டூ பி. டி வந்து நமக்கு 0.16 பை சைன் 5, சைன் 20 இன்டூ வித்துங்கிறது 2.5. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம், நமக்கு கிடைக்கிறது வந்து 343.25 நியூட்டன் பர் mm ஸ்கொயர். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 343. இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், இந்த டெப்த் ஆஃப் கட்டும் ஃபீடும் கொடுத்தாங்கன்னா ஃபீடை அன்கட் சிப் திக்னஸ் எடுத்துக்கணும், டெப்த் ஆஃப் கட்டை வித்துன்னு எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இது ஆர்த்தோகனல் டர்னிங் சொல்லிட்டாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிப் திக்னஸ் கொடுத்துட்டாங்க டிசி 0.5 mm, இது டிசி. ரேக் ஆங்கிள் வந்து ஆல்ஃபா வந்து 0ன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபீடு வந்து 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. ஷியர் ஸ்ட்ரெயின் கேட்குறாங்க. ஷியர் ஸ்ட்ரெயின் நமக்கு தெரியும், காட் பை பிளஸ் டேன் பை மைனஸ் ஆல்ஃபா. சரி, இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்றதுக்கு நமக்கு பை வேணும். அப்போ பைங்கிறது என்னது? tan இன்வர்ஸ் r cos alpha divided by 1 minus r sin alpha. ஓகே, இதுல இருந்து நம்ம ஷியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம். நமக்கு r தெரியாது, rங்கிறது t by tc. சரி, சிப் திக்னஸ் கொடுத்துட்டாங்க. சரியா, இப்போ சிப் திக்னஸ் tc கொடுத்துட்டாங்க, அது பிரச்சனை இல்லை. ஃபீடு கொடுத்துருக்காங்க. ஃபீட் கொடுத்தாங்கன்னா ஃபீடு நம்ம அன்கட் சிப் திக்னஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து 0.2. அப்போ 0.2 டிவைடட் பை 0.5 போட்டோம்னா r ஈக்குவல் டு 0.4 வருது. ஸோ ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் 0.4 cos 0 வந்து 1. ஸோ cos 0 இது வந்து 1 டிவைடட் பை 1 மைனஸ் r வந்து 0.4
sin 0 வந்து 0 entire sin 0 0 அப்போ வந்து tan inverse 0.4 வரும் tan inverse 0.4 வந்து 21.8 21.8 degree இப்போ நம்ம இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் cot 21.8 plus tan 21.8 minus 0 காட்டுங்கிறது 1/10 அதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணலாம் நம்ம ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 2.89 வருது 2.89 it is approximately equal to 2.9 so option A is the correct answer ஒரு சில எக்ஸாம்ஸ்ல வந்து கால்குலேட்டர் கொடுத்துருவாங்க ஸோ அவங்க வந்து கால்சியில சால்வ் பண்ணிக்கலாம் அதே கேட் மாதிரி எக்ஸாம்ல கொடுத்துருவாங்க டிஆர்பி இதுல வந்து கால்குலேட்டர் அலோட் கிடையாது அப்போ வந்து நம்ம அப்ராக்சிமேட் வச்சு சால்வ் பண்ணோம் மோஸ்ட்லி வேல்யூஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் வேல்யூவா தான் இருக்கும் இப்போ 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி இந்த மாதிரி தான் இருக்கும் இன் பிட்வீன்ல கொடுத்தா அது வேற வழியே இல்லை ஏதோ ஒன்று அப்ராக்சிமேட் வச்சு தான் போடணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 சிப் திக்னஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க R வந்து 0.4 அடுத்து அன்டிஃபார்ம்டு திக்னஸ் கொடுத்துருக்காங்க இது T வந்து 0.6 ரேக் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க ஆல்பா வந்து பாசிட்டிவ் ரேக் ஆங்கிள் பிளஸ் 10 டிகிரி அடுத்து கட்டிங் வெலாசிட்டி V கொடுத்துட்டாங்க மீன் திக்னஸ் ஆஃப் ஷியர் ஜோன் இது வந்து TS கொடுத்துருக்காங்க TS வந்து மைக்ரான்ல கொடுத்துருக்காங்க mmனா 10⁻³ போடுவோம் மீட்டர்னா 10⁻⁻6 போடுவோம் மீட்டர்ல போனா 225 into 10⁻⁻6 மீட்டர் ஓகே இங்க என்ன கேக்குறாங்க ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட் கேக்குறாங்க ஷியர் ஸ்ட்ரெயின் ரேட் நமக்கு தெரியும் ஷியர் வெலாசிட்டி டிவைடட் பை திக்னஸ் ஆஃப் ஷியர் பிளேன் சரி திக்னஸ் ஆஃப் ஷியர் பிளேன் கொடுத்துட்டாங்க நமக்கு ஷியர் வெலாசிட்டி வேணும் ஷியர் வெலாசிட்டினா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பை வேணும் ஷியர் ஆங்கிள் ஸோ பை ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் r cos alpha divided by 1 minus r sin alpha ஸோ இந்த ஃபார்முலா நம்ம போட்டோம்னா tan இன்வர்ஸ் R வந்து நம்ம கொடுத்துட்டாங்க 0.4 cos 10 degree divided by 1 minus 0.4 sin 10 degree ஸோ நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம 22.94 வருது 22.94 டிகிரி ஓகே இப்போ நம்ம வெலாசிட்டி ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணோம் நமக்கு வெலாசிட்டி ட்ரையாங்கிள்ல 3 வெலாசிட்டி இருக்கும் cutting velocity chip flow velocity shear velocity இதுக்கு ஷார்ட்கட் வந்து நம்ம velocity triangle வீடியோல போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பார்த்துக்கோங்க ஓகே இங்க C சப்ஸ்கிரிப்ட்ல வருது இங்க வந்து கீழே C வராது அப்போ S sin இங்க S வருது அதுக்கு ஆப்போசிட் cos ஓகே அடுத்து இங்க எதுவுமே இல்லைன்னா cos இப்போ டாலர்னா Sல ஒரு கோடு போடணும் இப்படி அப்போ இங்க வந்து பை வச்சுக்கோங்க அதை வச்சு இங்க ஆல்பா இங்க போட்டீங்கன்னா பை மைனஸ் ஆல்பா நமக்கு என்ன வேணும் VS வேணும் அப்போ V கொடுத்துட்டாங்க அப்போ இந்த ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க VS by V is equal to cos alpha divided by cos pi minus alpha சரி இது வந்து நம்ம VS கால்குலேட் பண்ணிடலாம் VS equal to V into V வந்து நமக்கு 2.5 கொடுத்துட்டாங்க cos alpha alpha value வந்து 10 cos 10 divided by cos pi ஓட வேல்யூ வந்து 22.94 minus 10 போட்டோம்னா நமக்கு VS கிடைச்சிரும் VS வந்து 2.526 மீட்டர் per second ஸோ நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம் VS ஓட வேல்யூ வந்து 2.526 divided by thickness of shear plane வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க 25 மைக்ரான் 25 into 10⁻⁻6 அந்த மைக்ரானை நம்ம மீட்டரா மாத்திருக்கோம் ஸோ ரெண்டு டிவைட் பண்ணோம் நமக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 1.01 into 10⁻5 per second so option C is the correct answer option C is the correct answer ஓகே 3 நிமிஷம் ஸ்பீடா போன மாதிரி இருந்துச்சுன்னா இதை நீங்க பாஸ் பண்ணி ஒரு டைம் பார்த்துக்கோங்க இது கொஸ்டின் நம்பர் 3 ஓட புக்ல இருக்கிற ஆன்சர் லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4
ஆர்த்தோகனல் டர்னிங் சொல்லிட்டாங்க. அதோட ஷியர் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டாங்க, டவ் கொடுத்துட்டாங்க 250 மெகா பாஸ்கல். கட்டிங் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க v, கட்டிங் வெலாசிட்டி v. ஃபீட் கொடுத்துட்டாங்க, f கொடுத்துருக்காங்க 0.2. டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபீடு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபீடை வந்து நம்ம அன்கட் சிப் திக்னஸ் டீன்னு எடுத்துக்கலாம், அது 0.20. டெப்த் ஆஃப் கட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெப்த் ஆஃப் கட் கொடுத்தாங்கன்னா அதை வித்னு எடுத்துக்கலாம், வித் வந்து 3 mm. சிப் திக்னஸ் ரேஷியோ 0.5 கொடுத்துட்டாங்க, ரேக் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க, ஆல்பா கொடுத்துட்டாங்க, சிப் திக்னஸ் ரேஷியோ ஆர் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்குறாங்கன்னா ஷியர் பிளேன் ஆங்கிளும் ஷியர் ஃபோர்ஸும் கேட்குறாங்க. ஷியர் பிளேன் ஆங்கிள் பை, அப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் எஃப்எஸ். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பை கண்டுபிடிச்சிடலாம். பை நமக்கு தெரியும், tan இன்வர்ஸ் r cos alpha divided by 1 minus r sin alpha. ஸோ போட்டோம்னா tan இன்வர்ஸ் r வந்து நம்ம கொடுத்துட்டாங்க 0.5 cos 7 divided by 1 minus 0.5 sin 7. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம், நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 28 டிகிரி கிடைக்குது. 28 டிகிரி பை நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, அடுத்து வந்து நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் கேட்குறாங்க. எஃப்சி கொடுக்கல, எஃப்டி கொடுக்கல, கொடுத்தா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஷியர் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப்சி இன்டூ காஸ் பை மைனஸ் எஃப்டி சைன் பை. இப்போ எஃப்சியும் எஃப்டியும் கொடுத்தா இந்த ஃபார்முலா, பட் கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டவ் கொடுத்துருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அங்கேருந்து இதை சால்வ் பண்ணலாம். ஸோ டவ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ் பை ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியாவா, ஷியர் ரெசிஸ்டிங் ஏரியா வந்து டி பை சைன் பை இன்டூ வித். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஷியர் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டாங்க 250, ஷியர் ஃபோர்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க எஃப்எஸ், டி நமக்கு தெரியும், ஃபீடு தான் அன்கட் சிப் திக்னஸ் 0.2 பை சைன் 28 இன்டூ வித் வந்து 3 போட்டோம்னா நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் கிடைச்சிரும். நமக்கு எவ்வளோ வருதுன்னா 319.5 நியூட்டன். ஸோ 319ங்கிறது 320. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 28 டிகிரி ஷியர் ஆங்கிள், ஷியர் ஃபோர்ஸ் வந்து 320 நியூட்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 4 வந்து புக்கில் இருக்கிற எடுத்து போட்டிருக்கேன். அது நான் எழுதுன உங்களுக்கு புரியல அப்படின்னா இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பட் நோட்டேஷன் வந்து ஒவ்வொரு புக்கை பொறுத்தும் மாறி இருக்கும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 டைரக்டா கொடுத்துட்டாங்க. இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமோட கொஸ்டின் தான். ஷியர் ஸ்ட்ரெயின் டைரக்டா கேட்டாங்க. ஷியர் ஸ்ட்ரெயின்ங்கிறது காட் பை பிளஸ் tan பை மைனஸ் ஆல்பா, காட் பை பிளஸ் tan பை மைனஸ் ஆல்பா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.